ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைலில் அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுங்கிறத டிக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். பார்ப்போம். அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணுவது எப்படி நம்ம பார்ப்போம். மொபைலில் அநேக அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நமக்கு தேவையானது தேவையில்லாதது என இரண்டாக பிரிக்கலாம். அதில் முக்கியமான உள்ள அப்ளிகேஷன்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும். அப்பப்பொழுது நாம் அப்டேஷன் பண்ணணும். முக்கியமானது எது என்று நம்ம பார்ப்போம். கூகுள் குரோமு எல்லாம் முக்கியமானது. இன்றைக்கி வீடியோவில் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பைமோட்டோ ஸ்மார்ட். இது ப்ளே ஸ்டோரு, ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. சர்ச்சிங் பாக்ஸில் போய் பைமோட்டோ ஸ்மார்ட்னு டைப் பண்ணி அந்த ஆப்பை நம்ம டவுன்லோடு பண்ணி வைத்தால் வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாம் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் 3 டேஸ்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே வீட்டுக்கு சேஃபாக சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, பொருட்களுக்கு ரிவார்டு எல்லாம் கொடுக்காங்க. வெளியில் வாங்குகிற பொருட்கள் விலையோட பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு ரொம்ப மலிவாக கிடைக்குது. ஒவ்வொரு பொருட்களுக்கும் தனித்தனி கேட்டகரியாக பிரித்து அது நம்ம ஆர்டர் பண்ணுவதற்கு 11 கேட்டகரியாக பிரித்து ஆர்டர் பண்ணுவதற்கு நம்ம ஏதுவாக அது உள்ளது. பார்ப்போம். நம்ம அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணுவது பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய் மேலே உள்ள ஐக்கானை டச் பண்ணால் மேனேஜ் அப்ளிகேஷன் டிவைஸ்ன்னு வரும் பாருங்க. கீழே இருக்குல்ல மேனேஜ் அப்ளிகேஷன், அதை கொடுக்கும்போது அப்ளிகேஷன் ஆல் சி டீட்டெயிலை நம்ம டச் பண்ணால் இந்த மாதிரி அப்டேஷன் பண்ணக்கூடிய ஆப்புகள் அப்ளிகேஷன் மட்டும் இதில் தெரியும். அப்டேஷன் பண்ண இல்லாதது இதில் தெரியாது. பண்ணக்கூடியது மட்டும்தான் இதில் நமக்கு ஷோ ஆகும். அதில் எதெல்லாம் நமக்கு முக்கியமோ அதெல்லாம் நம்ம போதிய பொழுதில் நாம் அப்டேஷன் பண்ணி வைப்பது நமக்கு நல்லது. ஏனென்றால் அந்த அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒர்க் ஆகணும், நல்லா ஸ்பீடாக இருக்கணும். நம்ம தேவைக்கு ஏற்ப அது நுழைந்து நமக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை,